தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ பேட்ச் மாணவர்களுக்கு இன்னும் ஊக்கப்படுத்தும் விதமாகவும் அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நாலேஜ் கொண்டு வரதுக்காகவும் டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்கள் வெற்றியில் 20% உறுதிங்கிறத மறவாதீங்க. நானும் இதை ஃபாலோ பண்ணி தான் கிளியர் பண்ணேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை டெய்லி கொடுத்துட்டே இருக்கேன். இதை நீங்கள் வீடியோ பார்க்குறதுனாலும் ஓகே, இல்லை பிடிஎஃப் வேணுனாலும் 7664448486 நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிடிஎஃப் வாங்கியும் படிச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். சரிங்களா? இன்றைக்கி பார்க்கக்கூடியது EO1 GS 2022 மற்றும் EO3 GS 2022 இருக்கிற கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ தான் அதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் எழுதிட்டுருக்கீங்க, ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ்லாம் பார்க்க தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவும் புரியும், எப்படி கொஷின்ஸு என்ன ஏது அப்படின்ட்டு. சரிங்களா? EO1 GS 2022 முதல் கேள்வி, சையத் பேரரசில் முபாரக் ஷா திறமையான அரசர். சையது பேரரசெலாம் நமக்கு இல்லைங்க ஹிஸ்ட்ரியில், பட் இதனால இது ஒரு EO1 இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்திருக்கு. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி இரண்டும் சரி. சையத் பேரரசோட முபாரக் ஷா பார்த்திங்கன்னா வெளிநாட்டு அதிகாரத்திலிருந்து டெல்லி சுல்தானத்தை விடுதலை செய்தவர் தான் முபாரக் ஷா. அதனால் டெல்லி சுல்தானே சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படிங்கிறனால தான் அது கேட்டிருக்காங்க. உயர்குடியில் பிறந்தவர்கள் மற்றும் ஜாகிர்கள் ஏற்படுத்திய கிளர்ச்சியை அடக்கியவரும் சையத் முபாரக் ஷா தான். அதுங்க சையது வம்சத்தை ஆட்சி புரிந்த அதுலேருந்து வந்தவர் தான் முபாரக் ஷா. சரிங்களா? 5 வம்சங்கள் இல்லைங்களா, அதில் துக்ளக் வம்சத்தை வெற்றி பெற்று அதுக்கப்புறம் சையது வம்சம் வந்திருக்கும், அதை சேர்ந்தவர் தான் அவர். ஓகே, அடுத்து 2வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. எந்தெந்த பொருள் எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. மொஹஞ்சதாரோ பெருங்குவியல், ஹரப்பா டிஆர் சஹானி, திரிமுகம் சிவன், வெண்கலக்கோல் அளவை முறை. எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதனால் நீங்கள் இதை பொறுத்தளவு, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் பொறுத்தளவு கிளியராக எல்லாமே பார்த்துருக்கேன். 3வது கேள்வி, தெர்ரகோடா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழுவை பேரரசர் அகஸ்டஸ் சீசர் வரவேற்றார்? பாருங்கள், கொஷின்லாம் எப்படி அப்டேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இன்னும் பழைய ஃபார்மேட்டில் படிச்சுட்டு இருந்தால் கிளியர் பண்ண முடியாது. சரிங்களா? பாண்டிய பேரரசர் தான் இங்கேருந்து தூதுக்குழுவை அனுப்புவாங்க அகஸ்டஸ் சீசருக்கு. சரிங்களா? அதுதான் அவர் வரவேற்கிறார். 4, முதலாம் ஹரிகரர் தன் நாட்டை ஸ்தலங்களாகவும் நாடுகளாகவும் எந்த மாதிரியின் அடிப்படையில் ஒருங்கமைத்தார்? யாரை பின்பற்றி தன்னோட நாடுகளை பிரித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, காகதிய வம்சங்களோட பின்பற்றி தான் இவருக்கு பிரிச்சிருக்காங்க. 5வது கேள்வி, 1764 பக்சார் போரில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்ட முகலாய மன்னர் யார்? 2ஆம் ஷா ஆலம் தான் 1764 பக்சார் போரில் தோற்கடிக்கப்பட்டார். அடுத்தது 6வது கேள்வி, சிந்து சமவெளி நாகரத்தை பற்றிய சரியான கூற்று எது? 1, ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் வீடுகள் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது வீடுகள் கட்ட. 2வது, காலிபங்கன் மற்றும் லோத்தலில் சுடாத செங்கற் கட்டடங்கள் கட்ட பயன்படுத்தப்பட்டது. சுடாத செங்கற்கள் கட்டடங்கள் கட்ட பயன்படுத்தப்பட்டது. 3, சுட்ட செங்கற்கள் சாக்கடை, கிணறுகள், குளியலறைகள், நடைபாதைகள் கட்ட பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 4, சிந்து சமவெளி நாகரிகத்தை வீடுகள் ஒரு முற்றமும் அதை சுற்றி 4-6 தங்குமறைகளும் அமைந்திருந்தது. இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கட்டடங்கள் அமைப்பது சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, எல்லாமே சரியானது தான். அடுத்து EO3 GS 2022 கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 1வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் அக்பரது மிகச்சிறந்த இசைப்பாடகர் பற்றிய தவறான கூற்று எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தராசந்த். இவர் இசைப்பாடகர் அல்ல. அதே போல் அக்பர் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நூலகத்தை பதேபூர் சிக்ரியில் நிறுவினார். இது கூட கேட்கலாம். அடுத்து 2வது கேள்வி, குத்புதீன் ஐபக்கால் உருவாக்கப்பட்ட கட்டடம் எது அப்படின்னா குவாத் உல் இஸ்லாம் மசூதி. குவாத் உல் இஸ்லாம் மசூதியை உருவாக்கியவர் யார்? குத்புதீன் ஐபக். 3,
பல்லவன் கோவில் தகவல் எதை பற்றி குறிப்பிடுகிறது? பல்லவன் கோவில் தகவல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திகம்பர சமண வரிசையை பற்றி குறிப்பிடுவது தான் வந்து பல்லவன் கோவில் தகவல். 4 பாருங்கள், இந்தியாவில் நிக்கோலோ கோண்டி மற்றும் அப்துல் ரசாக் டேஸ் ஆட்சியின் போது வருகை புரிந்தனர் அப்படின்னா விஜயநகர ஆட்சியின் போது தான் வந்து வருகை புரிந்தனர். பயணிகள் ரொம்ப முக்கியங்க, மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கூற்றுகளை ஆராயவும். 1 வலுவான மத்திய அரசு. 2 ஒவ்வொரு தெருவிலும் தெரு விளக்குகள். 3 தெருக்களில் குப்பை தொட்டி அமைந்துள்ளது. 4 பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்புகள் காணப்படுகிறது. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே சரியானது தான். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் தான் இந்த 2 எக்ஸாமில் கேட்டது. கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.